மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். சங்க செயலாளர் உறுதி. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே வேளாண் விற்பனை குழு சார்பில் 250க்கும் மேற்பட்ட கடைகள் கட்டப்பட்டு விவசாயிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு 104 பூக்கடைகளும் 129 நெல் கமிஷன் கடைகளும் 43 வேளாண் இடுபொருட்கள் கடைகளும் செயல்பட்டு வருகிறது. வேளாண் விற்பனை துறையில் கட்டப்பட்டுள்ள கடைகளை வாங்கி விவசாயிகள் வியாபாரிகள் வருகின்றனர். இங்கு உலகப்புகழ் பெற்ற மல்லிகை, ரோஜா, முல்லை, கனகாம்பரம், சம்பங்கி, செவ்வந்தி, மரிக்கொழுந்து, துளசி, வில்வம் மற்றும் இதர பூ வகைகள் விவசாயிகளால் நேரடியாக கொண்டு வந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தென் மாவட்டத்தில் மிக முக்கிய மலர் சந்தையாக விளங்கும் மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் இருந்து தினத்தோறும் டன் கணக்கில் மல்லிகை மற்றும் இதர பூக்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் பூ மார்க்கெட் பகுதியில் கடை நடத்தி வரும் சிலர் பூக்கட்டும் தொழிலாளர்களுக்கு தங்களது கடைகளுக்கு முன்பாக உள்ள இடத்தை உள் வாடகைக்கு விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து ஒருங்கிணைந்த மலர் சந்தை கமிஷன் கடை உரிமையாளர்கள் சங்க தலைவர் முத்து கூறியிருப்பதாவது மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி. முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரச்சனை விளக்கம் சொல்லிட்டாரு. கடை உங்களுக்கு இப்படி இருக்கு, மேற்கையும் கிழக்கையும் பார்த்து தான் உங்களுக்கு கடை வாசல். நாங்கள் கடை வாசலை அடைக்கலை. இது சைடில் எங்களுக்கு சொந்தமான இடம், பொதுமக்களுக்கு சொந்தம், போக்குவரத்துக்கு சொந்தமான இடம், இங்கே இருக்கக்கூடிய 120 பேர்த்துக்கும் சொந்தமான இடம். அதனால் நீங்கள் இதில் வைக்கிறதுக்கு மறுப்பு சொல்ல வேணாம்னு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. பேசி முடிச்சுக்கிறோன்ற மாதிரி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அவங்களும் சில மீடியாக்கெல்லாம் பேசி அனுப்பிவிட்ருக்காங்க. இங்கே யாருங்க ஒரு வேண்டாம் விருப்பமான இதுக்கெல்லாம் இல்லை, எல்லாம் நாங்கள் ஒன்றுமாக தான் இருக்கோம். ஆமாம், அதனால் இந்த உங்களுக்கே தெரியும். இப்போ வேறவங்க வந்தாங்கன்னா வேறவங்க எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி வர்றீங்க, பல முறை பார்க்குறீங்க. நீங்கள் எங்கள் ஒருத்தர் மாதிரி நீங்கள் மற்றவங்க தெரியும். இதில் எத்தனை அடி பாதை போச்சு, என்ன நடந்துச்சு, எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரியுங்க. எங்களுக்காண்டி நாங்கள் 10 பேர் தனிப்பட்ட கருத்தாகவே இல்லை. 120 பேர் பொதுமக்கள், வரக்கூடிய விவசாயிகள், வரக்கூடிய வியாபாரிகள், 50 பேர் நலன் கருதியாக இதை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக போக்குவரத்துக்கு ஃப்ரீயாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். பார்த்துங்க, நீங்கள் அந்த பொம்பளை உள்ளிட்ட சில பேர் பேச விட்டு அவங்க எங்களை பிடிக்காமல் விரட்டுறாங்க, கான்ஃபிடன்ஸில் விரட்டுறாங்கன்ற மாதிரி தவறான செய்தியெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா கம்யூனிட்டியெல்லாம் சொல்லி இது பண்ணுறாங்க. நாங்கள் அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நான் மட்டும் இல்லை, 120 கடைக்காரர்களுமே அந்த மாதிரி கம்யூனிட்டியெல்லாம் பார்க்குறதே இல்லை. எல்லாம் ஒன்று, எல்லாம் சமம்னு தான் போய் இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நிர்வாகத்தில் இருக்க நம்ம இப்போ தொழில் பார்க்குறேன்டா என்கிட்ட அனைத்து சமுதாய மக்களும் போய்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் எல்லா மாவட்டத்திலேருந்து அனைத்து சமுதாய மக்களும் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சமுதாய பிரிவாவோ அவங்க அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டின்னெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை, பார்க்கவும் இல்லை. இவங்க நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணணும், குறை சொல்லணுன்றதுக்காண்டிய ஒரு பால் பண்ணையினுடைய தூண்டுதலில் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பொறுப்பில் இருக்காரு? அவர் எங்கிட்ட உறுப்பினராக இருக்கார், செயற்குழு உறுப்பினர். இப்போ இருக்காரா? ஆமாம், இருக்கார், இப்போ இருக்கார். சரி, குடிக்கல இன்னமும் பல வேஷங்கள் போடுறாரு. நேற்று இருந்தார் எங்களோட, குடிக்கலன்னு என்னை குறை சொல்கிறாரு, இவர் அண்ணன் சொல்கிறாரு, எங்களை சேர்ந்தவங்கள ஒரு 10 பேர்த்த குறை சொல்கிறாரு. Jellikattu dhotis and shirts from the house of Plateau.